எல்லாருக்கும் ஹாய். நம்மளோட அம்மு பாசிட்டிவ் பார்க்குற எல்லாருக்கும் இன்னைக்கு மார்னிங்கே சரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணலான்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதான் என்னோட கிச்சன் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம மணி நிறைய விஷயங்களை நம்ம சேவ் பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி அதை சேர்த்து வைப்போம். ஆனால் என்னதான் நம்ம சேர்த்து வச்சாலும் ஏர்ன் பண்ணாலும் சின்ன சின்ன ஸ்பிரிச்சுவல் விஷயம் நம்ம டே டு டே லைஃப்பில் ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு இருக்கிற எனர்ஜியே வேறு. ஸோ என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதுவே நான் பண்ணது கிடையாது. ஆஃப்டர் தட் நம்ம கொஞ்சம் நாளாக ஆக நமக்கு சில விஷயங்கள் தெரியும் இல்லையா. ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணால் நம்ம வீட்டுக்கு நல்லது, இல்லை இந்த மாதிரி பணம் சேர்க்கறதுக்கு நல்லதுன்றதுனால எப்பயுமே என்னோட கிச்சனில் சில விஷயத்த டெய்லி மார்னிங் நான் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான், ஆனால் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம். நிறைய சேஞ்சஸ் நீங்கள் இதை பார்க்க முடியும். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். சரி வாங்க, அது என்ன விஷயம், நான் என்னென்னலாம் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். நான் சொன்ன விஷயம் இதுதாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஸோ எப்பயுமே நான் என்னுடைய கிச்சனில் ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் இது. ஸோ இதை பற்றி தான் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவான விஷயமா இன்றைக்கி சொல்ல போகிறேன். எதனால் இந்த விஷயத்தெல்லாம் நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் நான் முக்கியமாக முதல்ல இன்றைக்கி விளக்கேற்றிடுறேன். இந்த மாதிரி ஒரு விளக்கு அதாவது இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி மூடிக்கலாம். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுனால இது காற்று எண்ணெய் காற்று ஜன்னல்லேருந்து வந்தாலும் நமக்கு அணையாது. ஸோ அதனால தான் நான் இந்த விளக்கு நான் வாங்கியிருக்கேன். எப்பயுமே நம்மளுடைய கிச்சனில் நம்ம விளக்கு ஏற்றணும். அது ரொம்ப சேஃப்டியான முறையிலையும் நீங்கள் ஏற்றிக்கிறது நல்லது. ஸோ நான் முதல்ல நார்மல் விளக்கு தான் நான் வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 65 ரூபா இது. ஸோ நார்மல் விளக்கு வைக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அணைஞ்சு போயிடும். ஸோ திரும்பி ஏற்றுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ இது ஒரு 80 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் கொட்டாது. எப்பவுமே நம்மளுடைய கிச்சனில் சமையல் அறையில் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைக்கிறதுனாலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாக கிடைக்கும். முக்கியமாக நமக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும்னா இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைக்கணும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே பண்ணக்கூடிய அவ்வளோதான். இந்த மாதிரி அழகாக நீங்கள் தாராளமாக ஏற்றிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கப் சாம்பிராணி தான். ஸோ கப் சாம்பிராணிலேயே நிறைய சாம்பிராணி இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதில் நிறைய வெண்கடுகு இந்த மாதிரி கந்திஷ்டி போக்குறதுக்கும் ஜவ்வா அதுலேருந்து நிறைய நல்ல வாசனை பொருட்கள் சேர்த்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே பொறுத்துவேன். ஏன்னா கிச்சனில் காலையில் நம்ம வேலை செய்யும்போது நல்ல நறுமணமாக இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பூஜை அறையை சுத்தமாக வச்சு நறுமணமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் கிச்சனையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வீட்டுக்கு செல்வம் நிறைய பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்லேருந்து நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் கிடையாது. ஏன்னா எனக்கு இது எதுவுமே தெரியாது. அதுக்கடுத்து தான் நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரும்போது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒன்று நான் கண்டுபிடிச்சி ஏன் இப்படி விரயமாகுதுன்னு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மூடி வச்சிடலாம், குழந்தைங்க யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த சாம்பிராணியோட வாசனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி மூடி வச்சிடலாம். இது 40 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், கடையில் போய் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீல்லையே வேலையே வாங்குறதுக்கு இப்படி மண்ணில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது சுற்றுச்சு ஆக்சுவலாக, அப்பா பயங்கரமாக சுடுது. அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். எப்பயுமே இது பார்த்திங்கன்னா போட்டு பார்த்திங்களா காசே இந்த ஒரு மாதிரி இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். இந்த சில்லறையும் நான் மாற்ற மாட்டேன். இதில் உங்களுக்கு இங்கே பாருங்கள் கிராம்பு இருக்கும். கிராம்பெல்லாம் மாற்றணும், மாதத்துக்கு ஒருக்க தான் மாற்றுவேன் கிராம்பு. அப்புறம் பச்சை கற்பூரம் போட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் கல்லுப்பு போட்டிருக்கிறேன். சரிங்களா. இது ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தான் போடணும் எப்பயுமே. இதுமாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு இப்படி ஓரமாக வச்சுருவேன்.
தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தீபம் தான் நான் ஏற்றுவேன். இது எல்லாமே வந்து நான் கோலம் போடுறது தான். நம்ம அரிசி மாவில் நார்மலாக கோலம் போடுறது தான். இது வந்து உங்களுக்கு போட்டிங்கன்னா 10 நாளைக்குனாலும் அழியவே அழியாது. அதே மாதிரி இப்படி நிறைஞ்ச பானையில் உப்பு, எல்லோரும் இப்போல்லாம் இந்து உப்பு கல் உப்பு வந்து யூஸ் பண்ணுறதில்ல, இந்து உப்பு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சால்ட்டு வந்து கிரைண்டர் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கல்லுப்பு வந்து நிறையாமல் தழும்பி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி அரிசியில் பொங்க 1 ரூபா இப்படி எப்பயுமே 1 ரூபா போட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த மஞ்சள், விரலி மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த விரலி மஞ்சள் போடுறது ரொம்ப நல்லது. அன்னபூர்ணி வந்து சொல்லுவாங்க எப்பவுமே விரலி மஞ்சள் அரிசியும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியில் கூட படிக்கல் வந்து அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து சில பேர் வீட்டில் இப்போயும் ஃபாலோ பண்ணுற விஷயம். இது என்னென்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு பாத்திரம், ஒரு மண் குடம் மாதிரி இருக்குது. இந்த மண் குடம் நிறைய தண்ணி வச்சுருக்கிறேன். எப்பயுமே இது நிறைய அதாவது குறைய நான் ஊற்றிட்டே இருப்பேன். நம்ம வீட்டில் வந்து மண் பாத்திரத்துலையோ இல்லைன்னா தழும்பு குடத்தில் தண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் தழும்ப தண்ணியோ எதுவுமே வைக்க முடியாது இல்லையா, ஏன்னா எல்லாமே வந்து கேனுக்கு மாறிட்டோம். அதனால் இந்த மாதிரி ஒரு வீட்டிலையே ஒரு ஓரமாக கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா விசாலமாக இல்லைனாலும், எங்கள் வீட்டு கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சன் தான், ஆனால் அதிலேயே வந்து நம்மளால் இந்த மாதிரி வைக்க முடியும். சரிங்களா. இதில் வந்து உருளி வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. ஸோ இது எல்லாமே நான் ஏன் காஸ்ட் முதற்கொண்டு சொல்கிறேன்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்துட்டு டெய்லி காலையில் இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் நல்ல க்ரோத் இருக்கும். வாரத்துக்கு ஒருக்கோ 10 நாளைக்கு ஒருக்கோ இதெல்லாம் பாருங்கள், அழியவே அழியாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து தாராளமாக செஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு சேவிங்ஸ் வந்து ஏற்படுங்க. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு வந்தாலும் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் தெரியாமல் சில பேர் இருப்பீங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய அம்மு பாசிட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.